ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஜீவன் சுகபலன் கொடுத்து இன்னும் இந்த பூமியிலே தேவனை ஆராதிப்பதற்கு, அவருக்கு ஊழியம் செய்வதற்கு தேவன் நமக்கு பாராட்டி வருகிற இரக்கம், கிருபை, தயவு மகா பெரியது. ஸோ வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள சகல சிருஷ்டிகளையும் படைத்த தேவனை நாம் என்ன செய்ய நினைக்கிறோம், அவரை நம்ம ஆராதிக்கிறோம். அவருக்கு நாம் ஏதோ நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு தேவன் விரும்புகிறாரோ அதை செய்ய நம்மளை ஒப்பு கொடுக்குறோம். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் மீண்டுமாக நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் நாங்கள் உங்களுடைய இந்த ஆன்லைன் மூலமாக, இந்த ஒளிபெருக்கின் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது நாம் இந்த நல்ல அருமையான வேளையில் ஆண்டவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் எப்படி ஆசீர்வதிப்பார், நம்முடைய வியாதி, நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதியை தேவன் எப்படி நம்மளிலிருந்து விலக்குவார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் செய்தியில் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நல்ல அருமையான தகப்பனே, இந்த செய்தி வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். நீர் எங்களோடு இல்லாவிட்டால் நாங்கள் வெறுமையான பாத்திரங்கள், ஆனால் நீர் எங்களுக்குள் இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். விசேஷமாக இந்த ஒளிபெருக்கின் மூலமாக இந்த ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இன்றைக்கு ஏற்றதான வார்த்தைகளை கொடுத்து நீர் அவர்களை பலப்படுத்துவீராக. அடியாளையுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்கள். எல்லா பகுதிகளையும் தேவ ஆவியானவர் மகிமையாய் நடத்தி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் ஒரு நல்ல அருமையான வாக்குத்தத்த வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்ராகமம் வேத புஸ்தகத்திலே 66 புஸ்தகம் இருக்குது. அதில் 2வது புஸ்தகம் ஆதியாகமும் யாத்ராகமும் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக சொல்கிறது: உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஸோ இந்த நல்ல ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தேவன் நம்ம எல்லாருக்குமே கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். அப்பத்தையும் தண்ணீரும் நிறைய பாருங்கள், நிறைய பேர் வீடுகளில் எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறாங்க, ஆனால் சரியான நேரத்தில் சாப்பிட முடிகிறதில்ல. எவ்வளோ வசதி இருந்தும், நல்லா பண வசதிகள் இருந்தால் கூட அந்த சரியான நேரத்தில் அவங்க அந்த ஆகாரங்களை சாப்பிட முடிகிறதில்ல. அதோடு கூட சில வீடுகளில் அவங்களுக்கு எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலும் சில நேரம் பற்றாக்குறைகள் வந்துடுது. ஆனால் இங்கே ஆண்டவர் இதை எல்லாவற்றையும் மாற்றி நான் ஆசீர்வதிப்பேன்றார். முதலாவது நம்முடைய சரீரத்திற்கு இந்த அப்பமும் தண்ணீரும் மிகவும் முக்கியமானது. இது இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், சரீரம் பலவீனப்பட்டு போகும், நமக்கு கோபம் வரும், நம்ம சோர்ந்து விடுவோம், நம்மளால் வேறு ஒரு வேலையுமே செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிப்பேன்றார். ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாக உங்களை மீண்டுமாக தேவனை ஆசீர்வதிக்க போகிறார். அது மட்டும் இல்லை, நம்ம அநேகருடைய சரீரத்தில் கிரானிக்காக தொடர்ச்சியாக சரீரத்துக்குள்ளே ஒரு வியாதி இருந்து கொண்டே இருக்குது. ஒரு பிளட் ப்ரெஷர், இரத்த கொதிப்பு வியாதியாக இருக்கலாம், நீரிழிவு வியாதியாக இருக்கலாம், அல்லது எலும்பு சம்பந்தமான வியாதிகளாக இருக்கலாம். இது நிறைய இப்போல்லாம் ஆகுனா உடனே என்னெல்லாமோ சொல்கிறாங்க. ஆனால் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்கிறாரு. நமக்கு பலவீனங்கள் வரும் சொல்லுவாங்க, ஆனால் அது நம்மளை என்ன செய்யாது, ஒன்றும் நம்மளை மேற்கொள்ளாது. அப்போ இதற்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னை என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் என்னுடைய அப்பமும் தண்ணீரும், என் வீட்டில் பானையில் மாவும் கலையத்தில் என்ன செய்யக்கூடாது, குறையவே கூடாது. எல்லா மாதமும் சிலர் பாருங்கள், சில குடும்பத்தில் சம்பளம் வாங்கி இல்லைன்னா முதல் வாரத்தில் மாதத்தில் முதல்ல 1, 2, 3, ஒரு 5ஆம் தேதி இல்லைன்னா ஒரு 7ஆம் தேதி முதல் வாரம் மட்டும் என்ன செழிப்பாக ஏதாவது வாங்கி வச்சு சாப்பிட்றது, இல்லைன்னா என்ன செலவு பண்ண. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதி வரதுக்குள்ளே 15ஆம் தேதிக்குள்ளே திரும்ப என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அதுக்கப்புறம் கடன் வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த நாளில் ஆண்டவர் கடைசி வரையிலும் 1ஆம் தேதி எப்படி நம்ம ஆசீர்வாதமாக நம்ம எவ்வளோ காரியங்களை செய்கிறோமோ அதே போல் கடைசி வரையிலும் தேவன் நமக்கு நம்முடைய பானையில் மாவையும் கலையத்தில் எண்ணெயும் குறையாது இருக்க செய்வார். அதற்கு நம்ம என்ன செய்யணுமா? இங்கே போட்டிருக்குது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். கர்த்தரை சொல்லலை, ஆண்டவரைன்னு சொல்லலை, ஆண்டவரையே கர்த்தரையே சேவிங்கள்னு சொல்கிறார். சேவிக்க கடவீர்கள் அப்படின்னா ஆங்கில பைபிளில் போட்டிருக்கு சர்வ் த லார்ட். ஸோ சர்வ் த லார்ட், ஒர்ஷிப் த லார்ட்னு இல்லை, சர்வ் த லார்ட். நல்ல அவருக்கு நம்ம என்ன செய்யணுமா? சேவை செய்யணும். சேவை செய்கிறதுனா என்ன? பணி செய்யணும், வேலை செய்யணும். சிலர் நல்லா என்ன செய்வாங்க,
படிப்பாங்க, நல்லா எல்லாம் செய்வாங்க. வீட்டில் அம்மா அப்பா இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். அவங்க கடைக்கு போகணுன்னா அப்போ என்ன செய்ய மாட்டாங்க, எனக்கு முடியாதுமான்ருவாங்க. வீட்டில் பெண் பிள்ளைகளானாலும் சரி, ஆண் பிள்ளைகளானாலும் சரி, நம்ம நிறைய இந்த நாளில் குடும்பங்களில் பார்க்குறோம். 24 மணி நேரம் படிக்கிறாங்க, விளையாட போகிறாங்க, செல்ஃபோனில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மாவை நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க, குடும்பத்தை நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த வேலையை செய்ய முடியல. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் நம்மளை படைத்தவர். ஆண்டவர் உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிங்களா. அவருக்கு நம்ம என்ன செய்யணுமா, பணி செய்யணும், வேலை செய்யணும். அவருக்கு நம்ம நிறைய காரியங்கள் நம்ம செய்யணும். இன்றைக்கி நம்ம முழுசும் நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் சரி, எவ்வளோ எந்த இடத்துல போய் அங்கே எங்கே எல்லாம் செய்தாலும் சரி, அவருக்காக நம்ம எதாகிலும் என்ன செய்யணும், செயல்படணும். கிரியையில் அந்த கிரியைகளில் செயல்படும்போது நம்ம சரீரம் என்ன செய்யும், கண்டிப்பாக என்ன செய்யும், பெயின் எடுக்கும். சரீரம் கண்டிப்பாக நம்ம நடப்போம், இல்லைன்னா தாகம் இருக்கும், பசி இருக்கும், சில நேரம் தூங்க முடியாது. இப்போ எனக்கெல்லாம் நான் தூங்கி 1 வாரத்துக்கு மேலே ஆகுது. சரியான தூக்கம் கிடையாது, ஆகாரம் கிடையாது. நேற்று காலையில் 3 மணிக்கு எழும்பி ட்ரெயினுக்கு வந்து ட்ரெயினில் சென்னையிலேருந்து நெல்லைக்கு வந்து திரும்ப இன்னும் பார்க்கக்கூடியவங்களெல்லாம் பார்த்துட்டு ஜெபிச்சுட்டு ஊழியத்துக்காக இங்கே ராத்திரி நான் வீட்டுக்கு வரும்போது எனக்கு அப்படியே ஒரு இது சாப்பிடணுன்ற எண்ணமும் இல்லை. அதுக்கப்புறம் அதுக்குரிய வசதியும் அதை போதுமான எதுவும் இல்லை. நான் என்ன செய்தேன், ஏதோ 1-2 பழங்கள் ஏதோ ஒன்று இருந்து சாப்பிட்டு படுத்தேன். ஆனால் எல்லா காரியத்திலும் எல்லா காலத்திலும் நம்மளை அவர் என்ன செய்கிறார், மிகவும் அருமையாக நடத்துகிற தேவனை நம்ம என்ன செய்யணுமா, முழு மனதோடு அவரை சேவிக்கணும். அப்போ அவர் சொல்கிற, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிங்க, வேறு எதையும் நீங்கள் சேவிக்காதீங்கன்றார். கர்த்தரையே அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தரை மட்டும்தான் நீங்கள் சேவிக்கணும், வேறு கர்த்தருக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும். அது அல்லாமல் என்ன செய்கிறோம், நம்ம தெரியாமல் நிறைய காரியங்களை என்ன செய்கிறோம், மனுஷர்களுக்கும் அல்லது நமக்கு பிரியமான இதுகளுக்கும் நம்ம என்ன செய்கிறோம், உட்காந்து பணிவிடை செய்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். நேரங்களை நம்ம என்ன செய்கிறோம், வேஸ்ட்டாக செலவு பண்ணுறோம். உதாரணமாக இந்த நாட்களில் யாரால் நம்ம கிட்டத்தட்ட 75% மேலே பார்த்தோன்னா செல்ஃபோனுக்கு தான் நம்ம நிறைய வேலை செய்கிறோம். செல்ஃபோனில் நிறைய வேலை செய்கிறோம். என்ன செய்கிறோம், நிறைய நம்ம நேரங்களை அதில் செலவு பண்ணி நமக்கு பிடித்தமானதெல்லாம் உட்காந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுறோம், நல்லா பார்க்குறோம். அப்போ அதுக்கப்புறம் அதில் அடிக்டாக இருக்கிறோம். அதில் ஒரு சின்ன காரியம்னாலும் நம்ம உடனே என்ன செய்து பண்ணுறோம். அதுபோல் நம்முடைய வீடுகளில் நமக்கு அருமையானவர்களை, நம்ம நேசிக்கிறவர்களை நம்ம என்ன செய்கிறோம், 24 மணி நேரமும் அவங்கள தான் கழுவுறது, குளிப்பாட்டுறது, சாப்பாடு கொடுக்குறதுன்னு எல்லாம் அவங்கள தான் கவனிக்கணும், அவங்களுக்கு நம்ம தான் செய்யணும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், அதை பேலன்ஸாக கொண்டு போகணும். பேலன்ஸை முதலாவது நம்ம ஆண்டவரை தேடணும், அப்புறம் வீட்டுக்குரிய காரியங்களை செய்யணும், அப்புறம் பிள்ளைங்களுக்குரிய காரியங்களை செய்யணும், நம்ம கவனிக்கணும். சிலர் எல்லாம் செய்வாங்க, இவங்க சாப்பிட மாட்டாங்க. 12 மணி ஆனாலும் சரி, பல்லு தேய்க்கிறதே 12 மணிக்கு மேலே தான் தேய்ப்பாங்க, அதுக்கு பிறகு தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு பிறகு தாங்க. அதனால் இது எல்லாமே பேலன்ஸாக நம்ம என்ன செய்யணும், கொண்டு போகணும். அவர் விரும்ப, ஏன்னா இந்த சரீரம் கர்த்தருடையது, இந்த சரீரத்தில் அவர் தங்கி இருக்கிறார், இந்த சரீரம் அவருடைய ஆலயம். அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், இதை பத்திரமா பரிசுத்தமாக இதை காத்தாதான் இதை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை துதிக்க வைக்குது, பாட வைக்குது, ஆராதிக்க வைக்குது, அவருக்கு வேலை செய்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறார். இப்போ இன்றைக்கு அவர் சொல்கிறாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஸோ இங்கே இப்போ வேதத்தில் ஒரு இடத்துல ரோமர் 1:25 பரிசுத்த பவுல் என்ற அருமையான தேவதாசன் சொல்கிறாரு, சிருஷ்டிகரை தொழுது சேவிக்காமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். என்ன அர்த்தம், சிருஷ்டிகரை தொழுது சேவிக்காமல், படைத்தவரை, வானத்தையும் பூமியையும் பூமியின் கீழே உள்ள தண்ணீர் இந்த சகலவற்றையும் படைத்தவரை நம்ம என்ன செய்யணுமா, ஆராதிக்கணும், சேவிக்கணுமா. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கு மிருகங்கள், பறவைகள், இல்லைன்னா வேறு இதெல்லாமோ நம்ம என்ன செய்கிறோம், உட்காந்து அதுக்கு நம்ம ஆராதனை செய்கிறது, அதுக்கு நம்ம பணிவிடைகள் செய்கிறோம். அப்போ சொல்கிறேன், நீங்கள் அவங்க அதுக்கு ரொம்ப அழகாக போட்டிருக்குது. கொலோசியர் 3:23 வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, நீங்கள் சேவிக்கிறதுனாலே, இயேசுவுக்கு நீங்கள் ஊழியம் செய்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாக செய்யுங்கள். தட் மீன்ஸ் இப்போ பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இயேசு இல்லை, இயேசுவாமி பிறந்தது
அவர் என்ன செய்தார், எல்லாம் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களெல்லாம் மல்கியா வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் இடைக்காலங்கள் கொஞ்சம் கேப் இருந்தது. அங்கே ராஜாக்கள் இல்லை, யார் நியாயாதிபதிகள் இல்லை. ஆனால் திரும்ப என்ன செய்கிற ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் தேவனை அனுப்பினார். என் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே இங்குமா தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் தன்னுடைய பிள்ளைகளை மீண்டுமாக தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக அவர் என்ன பண்ணார், ஆண்டவராக இயேசுவை இந்த பூமியில் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்து நமக்கு தன்னை வெளிப்படுத்தி இப்போ அழகாக சொல்கிறார். இந்த கொலோசியர் 3:23 சொல்கிறார், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே அவரை நம்ம விசுவாசித்து, அவரை நம்ம ஏற்றுக்கொண்டு, அவரை நம்ம ஆராதித்து, அவருக்கு நம்ம ஊழியம் செய்யணும். அவருக்கு நம்ம சேவை செய்கிறதுனாலே அவர் என்ன கொடுக்குறாராம், சுதந்திரம் கொடுக்குறார். என்ன சுதந்திரம்? முதலாவது நாம் அவருடைய பிள்ளைங்கன்ற சுதந்திரத்தை கொடுக்குறார். சுதந்திரம் என்றாலே ஒரு ஜென்ரேஷன் தான், அடுத்த ஜென்ரேஷனை நமக்கு கொடுக்குறார். நம்முடைய சந்ததி தேவன் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கு நம்மளோட நின்று போகிறது இல்லை. அடுத்த ஜென்ரேஷன் அப்படியாக அந்த சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே நம்ம பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அது மனுஷர்களுக்காக நம்ம செய்யாமல், மற்றவங்களுக்காக செய்யாமல் நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்கிறார். அது அப்பா அவர் 1 கொரிந்தியர் 5:8 போட்டிருக்கு. அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். இங்கே ஒரு அருமையான மகளை குறித்து நம்ம பார்க்குறோம். ஒரு ஏழை விதவை, ஒரு நல்ல ஊழியக்காரர். சரியா, இது நடந்த சம்பவம். அந்த ஊழியக்காரர் அந்த நாளில் அந்த தேசத்தில் பஞ்சம். அவர் ஊழியம் செய்கிறாரு. இப்போ அவருக்கு பசி, அவருக்கு ஆகாரம் தேவை. அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, அவர் ஆண்டவர் சொல்கிறார் அவர்கிட்ட, சாரிபாத் என்ற ஊர், அந்த ஊரில் ஒரு விதவை இருக்கிறா, நீ அங்கே போ, நான் அங்கே உனக்கு அந்த மகள் உனக்கு உதவி செய்வான்னு. அப்போ இவர் என்ன செய்கிறாரு, அங்கே பார்க்குறாரு. அங்கே பார்த்தா அவர் நினச்சிட்டு வர்றாரு, அவர் பெரிய பணக்காரியாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது நினச்சிருக்கலாம். ஆனால் அவள் பார்த்தா அன்றைக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு விறகு பொறுக்கிட்டு இருக்கா. காட்டில் என்ன செய்கிறா, அங்கங்கமாக விறகு பொறுக்கிட்டு இருக்கா. அந்த விதவை தான் அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவளை விசாரிச்சுட்டு சொல்கிறாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வான்னு சொல்கிறாரு. இப்போ குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொன்னோடனே அவர் சொல்கிறா, சரியா நான் எடுத்துகிட்டு வரேன்னு போகும்போது, சரி அப்படியே எனக்கு ஒரு 2 அடையும் என்ன சுட்டு எடுத்துகிட்டு வாமான்னு சொல்கிறேன். அப்போ தான் அவன் சொல்கிறா, என் வீட்டில் நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகிறதுக்கு கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் வீட்டில் இருக்குது. ஏன்னா பஞ்சம், அந்த தேசத்தில் பஞ்சம். அப்போ அவள் சொல்கிறா, இது எனக்கும் என் பிள்ளைக்கும் இவ்வளோண்டு மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, ஆனால் நான் செய்துட்டு வரேன்னு சொல்லி அவள் என்ன செய்கிறா, அதையும் என்ன செய்கிறா, அந்த அப்பத்தை சுட்டு தண்ணியை எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறா வர்றா. அப்போ அவர் அழகாக திருப்தியாக சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த மகளை அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா, பஞ்ச காலம் தேர் வரையிலும் உன் பானையில் மாவும் கலையத்தில் எண்ணெயும் குறையாது இருக்கணும். இவள் யாருக்கு சேவை செய்தா, இவள் யாருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தன்னிடத்தில் இருந்ததை கொடுத்தா பாருங்க, அவள் ஆண்டோருக்கு பயந்த மகள். அதனால தான் ஆண்டவர் அந்த ஆண்டோருக்கு ஊழியம் செய்த மனுஷனை இந்த மகளிடத்துல போன்னு சொல்கிறார். அவள் தனக்கு இருந்த கொஞ்சத்துலேயும் அவள் என்ன பண்ணாத, மனப்பூர்வமாக அவள் என்ன செய்த, கர்த்தருக்காக இந்த மனுஷனுக்கு அவள் செய்து கொண்டு வந்தா. அவளுக்கு பஞ்சகால தீர்வு வரையிலும் அவள் வீட்டில் எந்தவித ஆகார குறைவுகள் இல்லாதபடி தேவன் அவளை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், இத்தனைக்கு 2 பேர் சம்பளம் வாங்குகிறாங்க, வெளிநாட்டில் போய் சம்பாத்தியம் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட நீங்கள் பாருங்கள், கடன் இஎம்ஐ கட்டுறாங்க, அதை கட்டுறோம், இதை கட்டுறோம், பிள்ளையை படிக்க வைக்கிறோம், எங்களுக்கு போதில்லை பத்தலை பணம். எங்கள் வெளிநாட்டில் போய் சம்பாத்தியம் பண்ணியும் அவங்களுக்கு என்ன இல்லை, விருத்தி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. காரணம் என்ன, அவங்க கர்த்தருக்காக இன்னும் என்ன செய்யலை, எதையுமே அவங்க செய்யலை. கர்த்தருக்காக கொடுக்கறது, கர்த்தருக்காக உழைக்கிறது, கர்த்தருக்காக நம்ம அவருடைய சமூகத்தில் என்னென்ன செய்யணுமோ நிச்சயமாக அது ஒரு நாள் வீண் போகாது. இந்த அருமையான மகள் அந்த ஆசீர்வாதத்தை அவள் சுதந்திரித்து கொண்டாள். அவள் மட்டும் இல்லை, அவள் 1000 தலைமுறைக்கும் அந்த சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கும் அவள் கடந்து வைத்துட்டு போகிறதை இந்த நாளிலும் அநேக தெய்வ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, தங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட சுதந்திரங்களை வைத்து போகிறாங்க. சுதந்திரனோடனே நம்ம அங்கே ஒரு சொத்து, இங்கே ஒரு நிலம், இங்கே ஒரு ஒரு 100 ஏக்கர் நிலம், இதெல்லாம் இல்லை. இன்றைக்கி அதெல்லாம் விட ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்கிற ஊழியத்தில் நீங்கள் உண்மையான ஊழியங்களை ஆண்டவருக்கு செய்தீங்கன்னா உங்களை கடைசி வரைக்கும் போஷிப்பார், கடைசி வரைக்கும் உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் பாதுகாப்பார். அவருக்காக சின்ன காரியம் எதுவானாலும் சரி. ஒருத்தர் காயப்பட்டு கிடந்தாங்கன்னா அவங்கள என்ன செய்யணும், ஒரு மனுஷன் அப்படி தான் என்ன செய்தான், வியாபாரத்துக்காக வியாபாரம் செய்கிறதுக்கு
போகிற வழியில் கள்ளர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவன்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் அடிச்சிட்டு அவனை அடித்து போட்டு காயப்படுத்திட்டு போயிட்டாங்க. அந்த வழியாக என்ன செய்கிறாங்க, 2 கிறிஸ்தவங்க, முதல்ல ஒருத்தர் வர்றாரு பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு, இன்னொருத்தர் வர்றாரு அவரும் பார்த்துட்டு போயிடுறாரு, 3வது ஒருத்தையும் அவன் கடவுளையே அறியாதவன் அவன் வந்து என்ன செய்கிறான், பார்த்துட்டு அவனை என்ன செய்கிறான், தொடச்சி முதலாவது ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறான். அவனை நல்லா அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு அவனை தன்னுடைய சுய வாகனம் தான் வண்டியில், தன்னுடைய காரில், தன்னுடைய வண்டியில் அவனை ஏற்றி உட்கார வச்சு கொண்டு சத்திரத்தான் கையில், அது ஆஸ்பத்திரியில் போய் அங்கே கொடுத்துட்டு சொல்கிறான். அவன் அந்த ஆஸ்பத்திரியில் காசையும் கொடுத்து இவனுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யுங்க, நான் திரும்ப மீதி ஏதாவது அவனுக்கு செய்யணுன்னா காசு கொடுக்கணுன்னா நான் திரும்ப வரும்போது உங்களுக்கு அந்த காசை தர்றேன்றாங்க. அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகிறாரு. ஆண்டவர் வந்து இவனை பார்த்து தான் சொல்கிறாரு, இவன் தான் நல்ல குட் சமாரிட்டன், இவன் தான் ஒரு நல்ல சமாரியன், இவன் தான் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுனா இதுதான் சாட்சி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து பைபிளில் சாட்சி சொல்கிறதே பார்க்குறோம். நீங்களும் நானும் இன்றைக்கு யாராக இருக்கிறோம், எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்கிறோம், சேவை செய்கிறோமா, ஆண்டவர் வேணும், இயேசு வேணும், ஆலயத்துக்கு போகிறோம், காணிக்க வைக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், சரியா என்னெல்லாமோ செய்கிறோம். ஆனால் சேவை எப்படி செய்கிறோம், நம்மளை டெடிகேட் பண்ணி நம்மளை அர்ப்பணித்து நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம்லாம் ஒடுக்கப்பட்டு நம்ம என்ன செய்கிறோம், எதையாவது சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம செய்கிறோம் என்றால் அதை மனப்பூர்வமாக செய்யுங்க. அழுதுகிட்டே செய்யக்கூடாது, முணங்கிக்கிட்டே செய்யக்கூடாது, முறுமுறுத்துக்கிட்டே செய்யக்கூடாது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்தில் அங்கே பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-2, அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். பாருங்க, இதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் பவுல் சொல்கிறார். பவுல் என்ற தெய்வ மனுஷன். இதை எழுதினதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க எழுதியிருக்காங்க. இப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசுவை அறிந்திருக்கிறோம், மெய்யான தேவன் இவர் தான் அப்படின்றத அறிந்திருக்கிறோம். ஒருவேளை அறியாதவர்களாக நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு யாரெல்லாம் இது உலகம் முழுக்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, இயேசுங்கிற நாமத்தை யாரெல்லாம் விசுவாசித்து நேசித்து உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறீங்களோ அவங்கள எல்லாரையும் அவர் தன்னுடைய பிள்ளையை மாற்றுறாரு. அவங்க எல்லாரும் ஆண்டோடைய பிள்ளையாக மாறுறாங்க. அதுதான் அவங்க ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய சுதந்திரம். இப்போ எல்லாரையும் அவர் ஆண்டோடைய பிள்ளைகளாக மாற்றுறது மட்டும் இல்லை, நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் கட்டாயம் ஒரு ஆசை. நம்ம ஒரு நாள் அப்பத்துக்கு இருந்து தெரிவதில்லை. நம்ம பிள்ளைங்க ஒரு நாள் அப்பத்துக்கு இருந்து தெரிய மாட்டாங்க, எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்ல, நம்ம வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் இருக்குது, ஏன் குறைவு இருக்குது, நம்ம என்ன செய்யலை, முதலாவது அவரை அறியலை, அறிந்தும் அவரை என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை, ஏற்றுக்கொண்டும் நம்ம அவருக்கு என்ன செய்யலை, அவரை ஆராதிக்கலை. அவரை ஆராதிக்கிறோம் ஆனால் அவருக்கு சேவை பண்ணலை, அவருக்கு பணி செய்யணும், அவருக்கு ஊழியம் செய்யணும். சும்மா அவர் சர்ச்சுக்கு போனால் என்ன செய்வாங்க, சிலர் அவங்க பாட்டு கரெக்டாக ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு இடம் வச்சுருப்பாங்க. சில சபையில் பார்த்திங்கன்னா சில பிள்ளைங்க என்ன செய்வாங்க, கரெக்டாக ஒரு சைட் சீட்டு இல்லைன்னா கடைசியில் ஒரு சீட்டு இல்லைன்னா அவங்களுக்குன்னு பெர்மனெண்ட் அங்கே யாராவது இருந்தால் கூட அவங்கள அங்கே மாற்றி வச்சுட்டு அவங்க போய் அதில் உட்காருவாங்க. இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அப்படியே உட்காந்து எழுப்பி அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைங்க அவங்களுக்கு அங்கே ஒரு உட்கார்றதுக்குன்னு இடம் இருக்காது. அவங்க என்ன செய்வாங்க, நல்லா சுறுசுறுப்பாக வேகமாக ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய ஆண்டவர் அவங்களை எடுத்து உபயோகப்படுத்துவார். நாளுக்கு நாள் ஒரு குழந்தை வளருவதை போல அவர்களை என்ன செய்வாராம், உயர்த்துவாராம். யாத்திராகமம் 15:26, நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்த முக்கியமான ஒரு வார்த்தை. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. இப்போ பாருங்கள், ஆண்டுடைய சத்தம் உங்களை நோக்கி வருது, உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது ஒரு சாதாரண சத்தம் அல்ல. இது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக உங்களோடு கூட என்ன செய்கிறாரு, பேசுகிறார். உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை என்ன செய்யணுமா, கவனமாய் கேட்கணுமா. சில நேரம் கவனமாக கேட்க மாட்டாங்க.
இன்றைக்கி இந்த சர்ச்சில் சில முக்கியமான காரியங்கள் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சொன்னோன்னா நான் கவனிக்கலையே, நான் கேட்கலையே அப்படிம்பாங்க. அப்படி எப்படி தெரியும்? ஆனால் அவர் அழகாக சொல்கிறார், கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையான வேலை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், கட்டளை வேற, கற்பனை வேற, நியாய பிரமாணங்கள் வேற, நியமங்கள் வேற, இப்படி ஒன்று ஒன்று தனித்தனியாக ஆண்டவர் வச்சுருக்கார். படிக்கணும் எல்லாம். அந்த குட்டி பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்களை நம்ம என்ன செய்கிறோம், ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு படிக்க வைக்கிறோம்ல, இதே போல் நம்மளும் என்ன செய்யணும், ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படித்தா தான் இதெல்லாம் என்னன்னு புரியும். அப்போ தான் நம்ம அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட வந்து பேசுவார். அப்போ அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றே உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நமக்கு பரிகாரம், நமக்கு வியாதியை சுகப்படுத்துகிறவர் கர்த்தர் ஒருவர் தான். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை 39 அடி அடித்தாங்க முதுகில். அந்த 39 அடியின் காயங்கள் அந்த தழும்புகளால் இந்த பூமியில் மனுஷர்களால், டாக்டர்ஸ்களால் கைவிடப்பட்ட நோய்கள் ஆண்டவர் அதை சுகப்படுத்துகிறார். சாதாரணமாக நம்ம ஆஸ்பத்திரி போகிறோம், இந்த கேன்சர் நோய்க்கு கூட இப்போ அழகாக நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய வியாதிகள் இருக்குது, இனம் புரியாத டாக்டர்ஸ்களாலே கண்டுபிடிக்க, அவங்களுக்கு இது என்ன வியாதின்னே அவங்களுக்கே புரியாது. ஏதோ ஒன்று என்ன செய்யுங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க, அந்த நேரத்தில் சரி பண்ணிடுவாங்க. ஆனால் தேவனால் மட்டும்தான் அந்த வியாதியை சுகப்படுத்த முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் சொல்லி, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எந்த வியாதி இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்கு என்ன இப்போ ஒரு சகோதரன் இப்போ என்னோட பகிர்ந்து கொண்டும்போது பிள்ளைக்கு டைஃபாய்டு, பிள்ளைக்கு மூக்கில் ஒரு சின்ன சதை வளர்ந்துருக்கு, இன்னும் ஊர்லெல்லாம் பார்த்தோன்னா கையிலெல்லாம் காலிலெல்லாம் ஒரே சொறி, இன்னும் நிறைய வியாதிகள். ஆனால் எந்த வியாதியானாலும் சரி, ஆண்டவராக இயேசு தான் நமக்கு பரிகாரியாக கர்த்தர். அவரை மட்டும் நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு அருமையான முதல்ல அவரை தேடணும். அவருக்காக நீங்கள் ஊழியம் செய்யுங்க, அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நல்லா கர்த்தர் நிச்சயமாக அவங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஒரு அருமையான தாயார் வந்து தன்னுடைய பேரன் குழந்தை அது பிறந்து ஒரு மாதம் தான் இருக்கும், அதுக்கு காய்ச்சல், ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, சளி பிடிச்சிருக்குது. டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க. அந்த தாயை கூட்டிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ஆட்டோவில் டாக்டர்கிட்ட போகும்போது போகிற வழியில் நம்ம சபை இருக்குது. அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம அம்மாட்ட போய் சர்ச்சில் ஜெபம் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னாங்க. அப்படி சொல்லி அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, தான் பேரனை அந்த குட்டி பாப்பாவை மேலே கொண்டு வர்றாங்க. அப்போ நானும் தொட்டு பார்க்குறேன், குழந்தை அழுது, அது காய்ச்சல் புரியுது. அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த குழந்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆண்டவரை துதித்து பாடி அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அந்த குழந்தைக்கு வேர்த்துச்சு, நல்லா நல்ல சில்லு, உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகி வேர்த்துருச்சு. அப்புறம் தொடச்சிட்டு பார்த்தா ஃபீவரெல்லாம் நல்லா இறங்கிட்டு, பிள்ளை நல்லா ஆக்டிவாக விளையாட ஆரம்பிச்சிட்டான், அழுகிறதெல்லாம் நிறுத்தி நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான், பால் குடிக்க ஆரம்பித்தான். அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, என் தேவன் என்ன செய்கிறாரு, இயேசு சுகம் கொடுத்துட்டாரு, இனி நம்ம வீட்டுக்கு போகலான்னு அவங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. உன் தேவனாய கர்த்தரே, அவர் தான் பரிகாரியாகிய கர்த்தர், உன் வியாதியை சுகப்படுத்துகிறார். ஆனால் அவரை தேடணும். அவரை முதல்ல ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. இப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, ஒரு சின்ன நேரம் தான். உங்கள் அப்பத்தை உங்கள் வீட்டில் என்ன செய்யாது, ஆகாரத்துக்கு எந்த குறையும் ஆண்டவர் வைக்க மாட்டார். அதே நேரத்தில் உங்கள் சரீரத்தில் வியாதிகள், குடும்பத்தில் வியாதிகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி கொடுப்பார். நம்ம என்ன செய்யணும், அவருக்கு இன்னும் அதிகமாக அவரை துதிக்கணும், இன்னும் அதிகமாக அவரை ஆராதிக்கணும், இன்னும் அதிகமாக அவருக்கு என்ன செய்யணும், கடினமாக உழைக்கணும், முறுமுறுக்காமல் முறையிடாமல் அந்த ஊழியங்களை செய்யும்போது, கர்த்தர் அந்த வேலைகளை செய்யும்போது ஆண்டவர் நம்ம சரீரத்தில் வியாதிகளை நம்மிலிருந்து விலக்குவேன்னு சொல்கிறார். கண்களை மூடிக்கொள்ளுங்க. யாருக்கெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் கணவனுக்கு, மனைவிக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, பிள்ளைங்களுக்கு, அண்ணன், தம்பி, ஒருவேளை ஆஸ்பத்திரியில் வியாதியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவை முன்னாடி உங்களுடைய உள்ளத்தில் வைங்க. இயேசுவின் ரத்தம் தான் சகல பாவங்களை முதலாக சுத்திகரிக்கும். பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்க என்று சொல்லி கேளுங்க. அடுத்ததாக அவருடைய ரத்தத்தினால உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டு. அதில் பாவ மன்னிப்பு கிடைக்கும்போது உங்கள் சரீரத்தில் வியாதிகளை எல்லாத்தையும் தேவன் சுகப்படுத்துவார். யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார். நீங்கள் சரீரத்தில் இந்த வியாதிகளை எல்லாம் மறந்து, எத்தனை சாட்சிகளை நம்ம கேட்குறோம், எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, அந்த ஜெபத்தில் கலந்து கொள்றதுக்கு முன்னாடி எவ்வளோ நெருக்கத்தோடு வர்றாங்க, போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க.
ஏன் உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் செய்யலை அப்படின்னா, நம்ம இன்னும் அவரை என்ன செய்யணும், நெருங்கி வரணும். இன்னும் விசுவாசத்தோடு கேட்போம். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. இன்றைக்கு நம்மளை ஆண்டோடைய கரத்தில், நான் இன்னும் உமக்கு சேவை செய்யணும், நான் இன்னும் உண்மையே சேவிக்கணும், வேறு எங்கேயும் நான் என் நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு டைம் செய்கிறோம், அது பண்ணுறோம், நம்ம நேரத்தெல்லாம் உலக வேலைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், செலவு பண்ணுறோம் நேரங்களை. ஆனால் ஆண்டவருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோம், ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, இந்த நல்ல அருமையான வேலையில் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. ஆமாண்டவர், கர்த்தரையே செய்வீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் கர்த்தரையே சேவிக்க இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஒளிபெருக்கின் மூலமாக அந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைன்னு சொல்லி அவங்க ஆராய்ந்து பார்க்கும்போது, அவங்க இந்த சத்தத்தை கவனமாய் கேட்டு தங்களை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக அவங்களுடைய குடும்பத்தில் அப்பத்தையும் தண்ணீரை நீர் ஆசீர்வதிப்பீர். அவங்க கடன் வாங்க மாட்டாங்க, அவங்க அநேகருக்கு கடன் கொடுப்பாங்க, அவங்க வீட்டில் எல்லாம் நிறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வியாதி அந்த குடும்பத்தில் யாருக்கு இருந்தாலும் சரி, அந்த வியாதி அவர்கள் நீ விளக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொருவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் மறைவதாக இயேசுவின் நாமத்திலே நான் ஜெயம் எடுக்கிறேன். அற்புதங்கள், அதிசயங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.